ஏன் வச்ச ஒரே வார இறுதியில ஒரு முழு புத்தகத்தையே உருவாக்க முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கல்ல. வாங்க இந்த ஒரு அசாத்தியமான ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நாம விரிவா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உங்க மனசுல ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்குள்ள ஒரு முழு புத்தகமே உங்க கையில இருக்குன்னா நம்ப முடியுதா? இது நிஜமாவே சாத்தியமா? பதில் ஆமாம், சாத்தியம்தான். ஆனா எப்படி? அதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இங்க ஏஐங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல. அது நம்மளோட கற்பனைக்கு இறக்கை கட்டி பறக்க வைக்கிற ஒரு கோபைலட் மாதிரி. சரி, அப்போ இந்த பயணத்தை எப்படி செஞ்சாங்க? நாம இத ஒரு 5 ஸ்டேஜா பிரிச்சு பார்க்கலாம். ஐடியா உருவானதிலிருந்து புத்தகம் பப்ளிஷ் ஆனது வரைக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போலாம். முதல்ல அந்த வீக்கெண்ட் மிஷன். இலக்கு பார்க்க ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும், ஆனா அது பயங்கரமான ஒரு சேலஞ்ச். வெறும் 3 நாள் மனசுல இருந்த ஒரே ஒரு ஐடியாவை ஒரு முழு புத்தகமா மாத்தணும். இவ்ளோ பெரிய இலக்க அடையணும்னா ஒரு தெளிவான பிளான் வேணும் இல்லையா? வெள்ளிக்கிழமை ஐடியாக்களை உருவாக்குறதுக்கும் அவுட்லைன் போடுறதுக்கும், சனிக்கிழமை முழுக்க எழுதுறதுக்கு ஒரு ரைட்டிங் ஸ்பிரிண்ட் மாதிரி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை டிசைன் பண்ணி லான்ச் பண்றது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டார்கெட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு கிரியேட்டிவ் வேலைக்கும் ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம். அந்த சின்ன ஐடியா ஸ்பார்க்க எப்படி ஒரு பெரிய புத்தகத்துக்கான ஃபவுண்டேஷனா மாத்துறது? சரி, இங்க தான் ஏஐயோட மேஜிக்கே ஆரம்பிக்குது. எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து தான். கிரியேட்டர் ஏஐ கிட்ட சொல்றாரு, எனக்கு மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ இதை பத்தி ஒரு புக் எழுதணும், ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான சப்டாபிக்ஸ் சொல்லுன்னு கேட்கிறாரு. இதுதான் அந்த முதல் தீப்பொலி. ஏஐ உடனே 10 சூப்பரான ஐடியாக்களை லிஸ்ட் பண்ணுச்சு. அதுல மனித மனம் வர்சஸ் மிஷின் மைண்ட், உணர்ச்சிகளோட அல்காரிதம்னு நிறைய இருந்தது. ஆனா பாருங்களேன், அந்த 10வது ஆப்ஷன் அடுத்த 10 ஆண்டுகள் 2035ல உலகம் எப்படி இருக்கும், அட இதான் டாபிக்னு தோணுச்சு. திடீர்னு அந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, புத்தகத்தோட டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? அதுக்கு நல்ல கேட்சியா ஒரு டைட்டில் வேணும் இல்லையா? அதனால மறுபடியும் ஏஐ கிட்ட, சரி அந்த 10வது ஆப்ஷனுக்கு ஒரு 10 நல்ல டைட்டில் சொல்லுன்னு கேக்குறாங்க. பாருங்க, இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இல்ல, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. ஏஐ கொடுத்த டைட்டில்ஸ்ல ஒன்னு மட்டும் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சது, மாறும் விதி. அதாவது நம்ம விதியே மாத்த போற ஒரு விஷயம். கேட்கும்போதே ஒரு கியூரியாசிட்டி வருதுல்ல? குவாண்டம் ஏஐ நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுங்கிற அந்த புத்தகத்தோட மொத்த சாரத்தையும் இந்த 2 வார்த்தை அப்படியே பிடிச்சிடுச்சு. டைட்டில் ரெடி. இப்போ இந்த ஐடியாவை ஒரு முழு புத்தகத்தோட ஸ்கெலிட்டனா, அதாவது ஒரு கட்டமைப்பா மாத்தணும். அதனால ஏஐ கிட்ட இந்த புத்தகத்துக்கு ஒரு முழுமையான அவுட்லைன் கொடு, முன்னுரை, அத்தியாயங்கள், முடிவுரை எல்லாம் சேர்த்து அன்னு கேட்டாங்க. இதுதான் உண்மையான டர்னிங் பாயிண்ட். இப்போ சனிக்கிழமை ரைட்டிங் மேரத்தான் ஆரம்பிக்குது. இங்கதான் ஏஐயோட உண்மையான பவர் என்னன்னு தெரிய வருது. ஒரு மனுஷன் பல வாரங்கள், ஏன் பல மாசங்கள் கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு வேலைய, அதாவது 10,000க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை ஏஐ ஒரே நாள் எழுதி முடிக்குது. உண்மையாவே நம்பவே முடியல. ஆனா இங்க ஒன்னு கவனிக்கணும். இது சும்மா சாப்டர் 1 எழுதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. பாருங்க எவ்ளோ தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. சாப்டர் 1 1500 வார்த்தைகளுக்கு மேல ரொம்ப டீட்டெயிலா எழுது. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எங்கேஜிங்கா, எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இங்க மனிதன் தான் டைரக்டர், ஏஐ தான் ஆக்டர். சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்டா புரிஞ்சுக்கலாம். ஏஜென்ட் ஏஐனா என்ன? அது நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரு சாதாரண சாட்பாட் இல்ல. அது ஒரு தன்னாட்சி ப்ரோக்ராம். நீங்க அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோலை அடைய என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அதுவே யோசிச்சு ப்ரோஆக்டிவா செய்யும். உங்களுக்காக வேலை செய்யற ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. ஒரு புத்தகத்தோட முடிவுரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வாசகர்கள் மனசுல கடைசியா நிக்க போற விஷயம். இங்க பாருங்க, கிரியேட்டர் என்ன கேட்கிறாருன்னு. இந்த புத்தகத்துக்கு 1500 வார்த்தையில ஒரு முடிவுரை எழுது. இதை படிச்சு முடிக்கிறவங்க எதிர்காலத்தை நம்பிக்கையோட பார்க்கணும்னு சொல்றார். இங்க ஏஐ ஒரு கருவிதான், ஆனா அந்த புத்தகத்தோட ஆன்மாவை கொடுக்கறது மனிதனோட இந்த நோக்கம்தான். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். இப்போ வரைக்கும் வெறும் டெக்ஸ்டா இருந்ததை ஒரு முழுமையான ப்ரொஃபஷனல் மின் புத்தகமா மாத்துற நேரம் வந்தாச்சு. இந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ், சரியான டூல்ஸ் இருந்தா எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. நம்ப முடியல இல்லையா? வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல மொத்த டெக்ஸ்டையும் கூகுள் டாக்ஸ்ல ஃபார்மேட் பண்றாங்க. ரெண்டாவதா கிரெல்லோ மாதிரி ஒரு டூல்ல புத்தகத்துக்கு ஒரு அட்டகாசமான கவர் டிசைன் பண்றாங்க. மூணாவதா கம்ரோட்ல அந்த மின் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. நாம தினமும் யூஸ் பண்ற டூல்ஸை வச்சே ஒரு புத்தகத்தை உலகத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. வாவ்!
நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒரு வார இறுதியில புத்தகம் எழுத முடியுமான்னு. இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. நிச்சயமா முடியும். மனிதனோட கற்பனை திறனோ ஏஐயோட நம்ப முடியாத வேகமோ ஒன்னு சேர்ந்தா எதுவுமே சாத்தியம்தான்ட்டு இந்த ஒரு வீக்கெண்ட் நிரூபிச்சிருக்கு. ஆனா இந்த முழு அனுபவத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இது வெறும் ஒருத்தர் புத்தகம் எழுதின கதை மட்டும் இல்ல, இது கிரியேட்டிவிட்டியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். இந்த ஒரு ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். மனிதனோட பங்கு என்ன, ஏஐயோட பங்கு என்ன. பாருங்க, மனிதன் தான் ஸ்ட்ராட்டஜி, கிரியேட்டிவிட்டி, நோக்கம், எது சரி தப்புன்னு முடிவு பண்றது, இதையெல்லாம் பண்றான். ஏஐயோட பங்கு என்ன? வேகம், டேட்டாவை ப்ராசஸ் பண்றது, வேலையை செஞ்சு முடிக்கிறது. இது ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு இல்ல, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர்ஷிப். புத்தகத்தோட முடிவுரையில ஒரு சூப்பரான அனாலஜி இருக்கு. தி அயன்மேன் அனாலஜி. ஏஐங்கிறது அயன்மேன் சூட் மாதிரி. அந்த சூட் நமக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுக்கும். ஆனா அந்த சூட்டுக்குள்ள இருந்து அதை கண்ட்ரோல் பண்றது யாரு? மனிதன். சோ மனிதன் பிளஸ் ஏஐ ஈக்குவல்ஸ் சூப்பர் ஹியூமன். அந்த சூட்டுக்குள்ள இருக்கிற நாம தான் திறவுகோல். இந்த புத்தகம் ஒரே ஒரு வார இறுதியில உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த கதை உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. இதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஏஐ கோபைலட் இப்போ உங்க கையிலயும் இருக்கு. அப்போ உங்க ஏஐ கோபைலட்டோட சேர்ந்து நீங்க எதை உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இனிமே நம்ம கற்பனைக்கு எல்லையே இல்ல.